சண்டே ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். வீட்டுக்கு வந்தது நான் 5:00 தான். அதுக்கப்புறம் எங்க சித்தி வந்து பாடி சரவணா ஸ்டோருக்கு போலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு கிளம்பி ஒரு 7:00 நாங்க போயிட்டோம். ஆனா அவங்க வந்தது ஒரு 7:30 தான். ஃபர்ஸ்ட் நாங்க ஜுவல்லரி செக்ஷன் தான் போயிருந்தோம். இங்க வந்து முருகர் ஸ்டாச்சு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ஆனா ஒண்ணு குட்டியா ரொம்ப வெயிட்டா இருக்கு, இல்ல நாங்க தேடுற மாதிரி இருக்கிற முருகர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் புது கலெக்ஷன் வந்திருக்கான்னு பார்த்தோம். இந்த பனானா ட்ரீ இருக்குல்ல, இது வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒன்னு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சங்கு. என்ன இதுன்னு நாங்க கேட்டோம். இது வந்து சங்கு விளக்கா, இப்பதான் வந்து புதுசா வந்திருக்கா. நடுவுல இருக்கிறது வந்து வெள்ளி. இதுல வந்து நம்ம நெய் ஊத்தி விளக்கு ஏத்திக்கலாம். ஸோ சங்கு விளக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அது பில் போட்டுட்டு வரதுக்குள்ள ரொம்ப வந்து தாகமா இருந்தது. வெளியே வந்து போய் பாதாம் மில்க் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நானே எங்க சித்தி சித்தப்பா வந்து பாதாம் மில்க் வந்து குடிச்சோம். அதுக்கப்புறம் 8th ஃப்ளோருக்கு போயிட்டு எங்க சித்தி வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க 5th ஃப்ளோர் போயிட்டு காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கிறப்ப டைம் வந்து 10:00 தாண்டிடுச்சு. தொட்டி விடுறதுக்குள்ள நம்மளே வந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஆனால் நாங்கள் தான் வந்து லாஸ்ட் ஆளாக கடையை விட்டு கிளம்பணும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப வழக்கமாக வந்து போயிடுச்சு. எந்த கடைக்கு போனாலுமே லாஸ்ட்டாக நாங்கள் தான் கிளம்புற மாதிரி ஆயிடுது.